அந்த செய்தியை பார்த்து வருகிறோம். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக தாவேகவின் ரமேஷ் பதவியேற்றதற்கு எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அதற்கு அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சமத்துவத்தை கடைபிடிப்பேன் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்கள். தமிழக அரசின் அமைச்சரவைகள் தற்போது நிரம்பியிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் அமைச்சரவை 35 அமைச்சர்களும் முழுவதுமாக நிரம்பியிருக்கிறது. கேபினெட் முழுவதும் உறுதி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற டிவிகேவை சேர்ந்த ரமேஷ் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆனால் பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருப்பதாக தொடர்ச்சியாக திக கட்சியை சேர்ந்த தலைவர்கள், திராவிட கட்சி இயக்கங்களைச் சேர்ந்த தலைவர்கள் என தொடர்ச்சியாக விமர்சனங்களை வைத்து வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சமூக வலைதள பக்கங்களிலும் அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் என்பது தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் முட்டுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்போது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவினை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் நேர்மை தவறாமல், பாகுபாடு இல்லாமல், ஊழலற்ற உண்மையான உழைப்பை கொடுத்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சமத்துவத்தை கடைபிடிப்பேன் என்று உறுதியளித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுகளின்படி நான் செயல்படுவேன் என்பதாக அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த பதிலாக பார்க்கப்படுகிறது. அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்திற்கெல்லாம் பதிலளி அளிக்கும் விதமாக இந்த பதவி இருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இளம் வயதை சேர்ந்த ஒரு அமைச்சராகவும் ரமேஷ் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சரவையில அனைத்து சமுதாயத்திற்குமே குறிப்பிட்ட இடம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில பிரதிநிதித்துவம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூட்டணி கட்சியோடு சேர்த்து பார்க்கும்போது 8 பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த நபர்களுக்கு அமைச்சரவையில் இடம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சிறுபான்மையினரை சேர்ந்த 5க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று பிராமணர்களை சேர்ந்த 2 நபர்களுக்கு அமைச்சரவை பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு உணவு வழங்கல் துறை சார்ந்த அமைச்சர் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கட்சியின் பொருளாளர் இருக்கக்கூடிய வெங்கட்ரமணன் அவர்களுக்கு, மற்றொருவராக பிராமணர் சமூகத்தைச் சேர்ந்த ரமேஷ் அவர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அனைத்து சமுதாயத்தினரும் ஒன்றுபட்டு செயல்படக்கூடிய வகையிலாக தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சரவை என்பது இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சி தரப்பில் தொடர்ச்சியாக சமூக வலைதள பக்கங்கள்ல விமர்சனம் என்பது வைக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில பிராமணருக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சமூக நீதிக்கு எதிரானது என்பது வகையில தொடர்ச்சியாக ஒரு கட்டமைப்பு என்பது உருவாக்கப்பட்டு வந்தது. அதனை முற்றிலும் உடைக்கும் நோக்கில் தனது எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு பதிவு என்பதனை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். அது ஏற்கனவே நாம் சுட்டிக்காட்டினோம். மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நேர்மை தவறாமல், பாகுபாடு இல்லாமல், ஊழலற்ற உண்மையான உழைப்பை கொடுத்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சமத்துவத்தை கடைபிடிப்பேன் என்பதாக உறுதியளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சமத்துவத்தை கடைபிடிப்பேன் என்று தெரிவித்திருப்பதே விமர்சனங்கள் அனைத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவர் பதில் அளித்திருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. எனவே இவருடைய இந்த பதிவு என்பது தற்போது அரசியல் வட்டாரங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.